அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.1இல் 2வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 2 கணம் A சமம் 1, 2, 3 மற்றும் கணம் B சமம் x என்றவாறு x என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் A கிராஸ் B மற்றும் B கிராஸ் A ஆகியவற்றை காண்க. கணம் ஏவை பட்டியல் முறையில் நேரடியாகவே கொடுத்துட்டாங்க. ஆனால் கணம் பி என்பது கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றணும். கணம் பியில் எக்ஸ் இந்த குறிக்கு பேர் என்றவாறு. அதன்படி எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல பகா எண் அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள், 2 காரணிகளை மட்டும் பெற்றிருக்கக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள். 10ஐ விட சிறிய பகா எண்கள்னால் 2, 3, 5, 7 இந்த 4 எண்கள் தான். கணம் ஏ 1, 2, 3. கணம் பி 10ஐ விட சிறிய பகா எண்கள் அப்படிங்கும்போது மிகச்சிறிய பகா எண் 2, அடுத்தது 3, 5, 7. 7க்கு அடுத்த பகா எண் 11 தான். ஆனால் 10ஐ விட குறைவான பகா எண்கள் அப்படிங்கிறதுனால 7ஓடு நம்ம முடிச்சுக்கணும். இங்கே A மற்றும் B கணங்கள் வெற்றிலா கணங்கள். இந்த 2 கணங்களின் வரிசை சோடிகளின் கணம் கண்டுபிடிக்கணும். அதுதான் A கிராஸ் B கார்ட்டீசியன் பெருக்கல். கணம் A முதல்ல எடுத்து எழுதிக்கணும். 1, 2, 3 கிராஸ் கணம் B அடுத்தது எடுத்து எழுதிக்கணும். 2, 3, 5, 7. இந்த 2 கணங்களின் வரிசை சோடிகளின் கணங்கள் எடுத்து எழுதலாம். முதல் உறுப்பு கணம் Aயில் இருக்கிற முதல் உறுப்பு 1. கணம் Bயில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் வரிசை சோடிகளாக எடுத்து எழுதணும். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. A கிராஸ் Bயில் மொத்தமாக எத்தனை வரிசை சோடிகள் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்க தெரியணும். கணம் Aவில் உள்ள உறுப்புகள் 3, கணம் Bவில் உள்ள உறுப்புகள் 4. ரெண்டையும் பெருக்கிக்கணும். 4, 12 மொத்தமாக 12 வரிசை சோடிகள் நமக்கு கிடைக்கும். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது A கணத்தின் 3வது உறுப்பு 3. 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அவ்வளோதான். நம்ம A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது B கிராஸ் Aவை கண்டுபிடிக்கணும். B கிராஸ் A முதல்ல B கணத்தை எடுத்து எழுதணும். 2, 3, 5, 7 கிராஸ் A கணத்தை எடுத்து எழுதணும். 1, 2, 3. B கிராஸ் A கார்ட்டீசியன் பெருக்கல்ல வரிசை சோடிகள், அதில் முதல் உறுப்பு கணம் Bயிலிருந்தும் 2வது உறுப்பு கணம் Aலிருந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2, 1, 2, 2, 2, 3. 2, 2, 2, 3. அடுத்து 3, 1, 3, 2, 3, 3. ஐந்து 1, 5, 2, 5, 3. 7, 1, 7, 2, 7, 3. இந்த கணக்கில் நம்ம கூடுதலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்,
ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல்ட் பி கிராஸ் ஏ. ஆனால் என் ஆஃப் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பியில் இருக்கிற வரிசை சோடிகளின் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதே போல் என் ஆஃப் பி கிராஸ் ஏ இரண்டும் சமமாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதி எண் எனப்படும். இப்போது கணம் ஏ இருக்குன்னா என் ஆஃப் ஏ 3. கணம் பி கொடுத்துருக்காங்க. இப்போ என் ஆஃப் பி அதில் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை 1 2 3 4. இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படிங்கும்போது ரெண்டையும் பெருக்கிக்கணும். 3 × 4 = 12 வரிசை சோடிகள். பாருங்கள், நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம், 12 வரிசை சோடிகள் கிடைச்சது. அவ்வளோதான் சார். பயிற்சி 1.1இல் 3வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.